பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. ஒரு ஜாதகத்தில் ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரா, அதுக்குண்டான பலன் என்ன அப்படிதான் அதிகமான பேர் பார்ப்போம். லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அதற்குண்டான பலன் என்ன அதிகமான பேர் பார்க்கறதில்ல. லக்னாதிபதி குறிப்பாக ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மைகளை ஈர்த்துக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போ சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நிற்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கௌரவத்துக்காக ரொம்ப பாடுபடுவார். எப்போதுமே நம்ம கௌரவமாக இருக்கணும், கௌரவத்துக்கு ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. எந்த விஷயத்திலையும் தான் போய் முன்னின்று அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப அதீத கவனத்தோடு இருப்பாங்க. பொதுமக்கள் மத்தியில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற அதிகமாக விரும்புவாங்க. ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க தான் ஒரு முக்கியஸ்தராக விளங்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணங்கள் சிறு வயசுலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கும். 10 பேர் ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு, அதனால் தாமாக போய் முன் அந்த பிரச்சனையை பேசுவாங்க. என்ன பிரச்சனை, நான் தீர்த்து வைக்கிறேன், வாங்க இங்கே வாங்க, பிரச்சனை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அமைப்பு. நிர்வாகத்திறன் சிறந்த முறையில் பண்ணுவாங்க. நிர்வாகத்திறன் பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியமும் இருக்கும். தகப்பனார்கிட்ட பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்வாங்க. தகப்பனார் நமக்கு காலம் முழுவதும் நம்மளுடைய இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், தகப்பனார்கிட்ட சில மாற்றங்கள் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி தகப்பனார்கிட்ட அதீதமான எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏதேனும் ஒரு முக்கிய பதவியில் குறிப்பாக இருப்பாங்க. உயர்தரமான பதவி நல்லா படிச்சு இருந்தாங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி முக்கிய பதவிக்கு ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய குறிக்கோளே பெருசாக நம்ம எதையா சாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக உதயமாகும். அரசியலில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஆகணும், பெரிய மந்திரி ஆகணும், ஏதாவது ஒரு துறைக்கு நம்ம முக்கிய பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த வெறி அதிகமாக இருக்கும், அந்த ஆசை அதிகமாக இருக்கும். அதை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க. எதற்குமே தன்னுடைய சொல் கேட்டு தான் யாரும் எதையும் செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அதிகபட்சம் எதையும் கவலைப்படவும் மாட்டாங்க. அதே மாதிரி சரியான நேரம் தவறாமை இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. யாராவது நேரத்துக்கு இவங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வரல, இவங்க வர சொல்லி அந்த இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு இவங்க வரல அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப கோபமாயிருவாங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரியான நேரத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி உணவு முறைகளாக இருக்கட்டும், சரியான முறையில் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. தன்னை யாரும் அதிகாரம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அதீத கவனம் எடுத்துக்கிடுவாங்க. இருந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இவருக்கு கீழே எல்லாம் வேலையால் விட்டு தான் செய்வாங்க. பெரிய ஒரு முதலாளியாக கூட வருவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே அந்த வேலை நடக்கும். ஒரு ஃபோன் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. நான் இங்கே இருக்கப்பா, அந்த வேலை செய்ப்பா, இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆகாத காரியத்தை கூட ஆக வச்சிருவாங்க. யாராவது இவங்களை புகழ்ந்துட்டா போதும், அள்ளி கொடுத்துருவாங்க. புகழுக்கு மயங்கிடுவாங்க. ஊர்லேயே நீ தாப்பா நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னால் போதும்,
என்ன இருக்கோ இந்த வாப்பா இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்காது. எல்லாருக்கும் கொடுத்து தான் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை. யாரையுமே வந்து ஒரு சரியான போக்கோட பார்ப்பாங்க. யாரையும் வந்து தவறாக எண்ணி பார்க்க மாட்டாங்க. நடுநிலை போக்கோட இவருக்கு சாதகமாக பேசணும் அவருக்கு சாதகமாக பேசணும்னு நினைக்க மாட்டாங்க. எது சரியோ எது நியதியோ அதை பேசக்கூடிய ஒரு அமைப்பு. மருத்துவத்தில் அதீத ஆர்வம் இருக்கும். ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கும். சின்ன கைவத்தியம் கூட உங்களுக்கு தெரியும். ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு ஒரு வைத்தியம் தெரியும். அந்த வைத்தியத்தை கொடுத்து அந்த வியாதியை சரி பண்ணிடுவோம் அப்படின்பாங்க. அதிகமாக சில பேர் மாத்திரை மருந்தோடு போவாங்க. ஆனால் இவங்களுக்கு கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் தெரியும். நாட்டு வைத்தியத்திலே குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிடுவாங்க. ஒரு வெத்தலையிலேயே உங்கள் உடம்பை குணமாக்கிடுவேன், ஒரு சளியை போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையில் மிளகு மந்திரிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சில வைத்தியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு திறமையை பெற்றிருப்பாங்க. ஆன்மீகம் ரொம்ப அழகாக வரும். ஆன்மீகத்தில் சிறப்பாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் வந்து நல்ல நாட்டம் இருக்கும். ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு மந்திர உபதேசங்கள் போய் செய்வாங்க. மந்திரத்தை இவங்களே வந்து சொந்தமாக குரு இல்லாமலே சில நேரங்களில் மந்திரங்களை கற்றுக்கிடுவாங்க. இந்த மந்திரம் எனக்கு தன்னால் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சில தெய்வ வழிபாடு மூலமாக மந்திர ரகசியங்களை கற்றுக்குருவாங்க. மந்திரத்தையும் வழிபாடும்போது உபாசனை பண்ணுவாங்க. ஈசனுடைய அருள் ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சிவபெருமானை வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப மனசு பக்குவப்பட்டு கும்பிடுவாங்க. ருத்ராட்சத்தை வந்து எந்த நேரமும் கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிறோம். ருத்ராட்சம் தான் உங்களுக்கு பிடிக்கும். நல்லா விபதி சின்னங்கள் விபதிலாம் போட்டிருப்பாங்க. பட்டை அடித்து நல்லா நெத்தியில் குங்குமம் விபதியோட மங்களகரமாக இருப்பாங்க. எப்பவும் நெத்தியில் சந்தனம் கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே சின்னார்லேருந்தே அந்த ஆர்வம் இருக்கும். கோயிலுக்கு போகிறது, சந்தனம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு அந்த நெறிமுறைகளோடு வாழ்வாங்க. சில பேருக்கு இந்த லக்னாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரிய பகவான் நிலை சரியில்லாத போது லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா இவங்களுடைய இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சொன்னக்கூடிய செயல்கள் பூரா ஒரு நினைவாகவே இருந்துடும். காலம்புறா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம இப்படி ஆகணும், நல்ல பெரிய ஆளாக வரணும், 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் வாழணும், நல்ல கௌரவமாக இருக்கணும், நம்ம கௌரவத்துக்கு பங்கம் ஏற்பட்டுறக்கூடாது, புகழ் நம்மளை 4 பேர் நல்லபடியாக புகழணும், வாழ்க்கையில் வாழ்கிறதே புகழுக்காக தான் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சூரிய பகவான் நல்ல நிலையில் நிற்கும்போது நல்ல இடத்துல 11ஆம் இடத்துலையோ அல்லது 2ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருக்கும் பொழுது இவருக்கு இந்த மாதிரி சொன்ன பலன்கள் பூரா நல்லபடியாக நடக்கும். அந்த பலன்களை பூரா ஜெயிச்சிருவார். இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி அந்த பலனை கொடுப்பார். எந்த லக்னத்தில் இந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ இந்த பலன்களை வந்து நல்ல அபரிவிதமாக அள்ளி கொடுத்துருவார். நல்ல நிலையில் இருந்தால் நல்லது. இறைவன் அனுக்கிரகத்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். நன்றி.